என் நெஞ்சிற்கினிய தோழமையே வணக்கம். நான் வீரமோகன் பேசுகிறேன். புன்னகை என்ற பெயரில் தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புத்தக கடையோட சேர்ந்து நிறைய பிரிண்டிங் வேலையை செய்திருக்கோம். இதை போல் சின்ன சின்ன வெளியீடுகள் ஒரு இயக்க சம்பந்தமாகவும் வர்த்தக சம்பந்தமாகவும் நிறையா செய்திருக்க நம்ம இப்போ அடுத்த கட்டம் இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்படி வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம இதற்கு முன்னாடி அவங்களுக்கு புத்தகமாக அடித்து அதை படித்து அது வழியாக தான் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விஷுவல் தான் அவனுக்கு முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கு. இன்றைக்கி ரீல்ஸ் பார்க்குற காலத்துக்கு வந்திருக்கோம். சும்மா ஒரு 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 அரை நிமிஷத்துக்கு மேலே அவனால் எந்த முயற்சியும் எடுக்க முடியல. அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும்போது அப்போ விஷுவலுக்குள்ளே நம்ம இருந்தால் தான் சரி வரும் என்ற இடத்துக்கு வரும்போது தான் அதுக்கு தொடக்கமாக ஒரு விஷயம் செய்தோம். 2Dயில் வைக்கம் போராட்டம் தந்தை பெரியார் உழைத்த அந்த வைக்கம் போன்ற சாதி இழிவுன்னு சொன்னால் அதை நீக்கிறதுக்கு எடுத்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா முதன்மையானது வைக்கம் போராட்டம். அந்த போராட்டத்தை நம்ம 2Dயில் சொல்லுவோம். ஒரு படத்தை வரைஞ்சி அது அனிமேஷனாக கொண்டு போய் செய்வோன்னு சொன்னோம். அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக அது கடுமையான வேலை. ஜெகன் அவர்கள் இதை நல்ல முறையில் செய்து கொடுத்தாரு. அந்த வேலையை நம்ம மேலும் மேலும் வளர்க்கணும். அது ஒரு ப்ரோக்ராமாக முடிஞ்சிருக்கு. சத்யராஜ் அவர்கள் பின்னணி குரல் கொடுத்து அது இசையுடைய ஒளிப்பதிவோடு இருக்குது. அந்த லெவல் முடிஞ்சதுன்னா அடுத்து வெளியீட்டுக்கே வந்துடும். அதை ஒரு விழாவாக வச்சு கூட செய்யலாம். இல்லை நம்மளுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த அளவில் கொண்டுன்னு போயிடுவோம். இப்போ இந்த வேலையை அடுத்து பெரியாரை பற்றி குழந்தைகளுக்கு காமிக்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த காமிக்ஸை ஒன்று பிரிண்டிங், இன்னொன்று பிரிண்டிங் மீடியா இல்லாமல் மூவி மீடியா வீடியோ மீடியாவாக கொடுப்போம்னு சொல்லிட்டு 2 வகையிலுமே அதை முழுமையாக படங்கள் வரையப்பட்டு அதுவும் முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ அதை செய்ய போகும்போது தான் அழகிய சிறை என்ற ஒரு குறும்படம். பெண்ணுடைய வலின்னா ஏன் அவங்க அடிமை ஆகுறாங்க, எதன் அடிப்படையில் அது நிலைநிறுத்தப்படுது, இதை பற்றி பெரியார் எடுத்து சொன்ன அந்த ஒரு வழியை ஒரு கருத்தாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம். இவைகள் எல்லாத்தையும் ஒன்றாக்கி பார்க்கும்பொழுது அடுத்து நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு பிராண்ட் இருக்கணும். நம்ம தொடர்ந்து செய்கிறது புன்னகை. அதை வெளியீடாக கொண்டு வரும்போது விடுதலை புன்னகை பதிப்பகமாக இருந்தது. அந்த பதிப்பகத்தை பிரிண்டிங் மீடியா உலகத்தை வீடியோ மீடியாவாக கொண்டு வந்த நம்ம இப்போ இந்த வீடியோ மீடியாவுக்கு ஒரு பெயர் புன்னகை ப்ரொடக்ஷன் என்ற ஒரு பெயரின் பின்னாடி அதை இயங்கி அதை வெற்றி அடைவதற்கு இன்றைய தினம் 9/4/2026 இன்றைக்கி ஒரு பாசிசத்தை எதிர்த்து நாம் குரல் கொடுக்கறதுக்கு ஒரு உரிமை உள்ள நாளாக தேர்தல். இந்த பாசிசத்துக்கு எதிரான ஒரு முடிவு எடுத்து இந்த வேலையை செய்துட்டு தான் பேசுகிறோம். அந்த நாளையே தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நம்ம புன்னகை ப்ரொடக்ஷன்ற ஒரு கம்பெனியை தொடங்கி அதை உங்கள் முன் வைக்கிறேன். புன்னகை ப்ரொடக்ஷன் கம்பெனியிலிருந்து குறும்படங்கள் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறது, அதை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு வலுவோடு தான் செய்ய போகிறோம். காமிக்ஸ், நிறைய காமிக்ஸ் தந்தை பெரியாரை பற்றியும் திராவிட இயக்க வரலாற்றை பற்றியும் நிறைய காமிக்ஸை கொடுக்க போகிறோம். அந்த காமிக்ஸு ஒன்று பிரிண்டிங் வழியாகவும் இருக்கும், இன்னொன்று வீடியோ மூவி வழியாகவும் இருக்கும். இந்த 2மே செய்கிறதுக்கு புன்னகை ப்ரொடக்ஷன் தயாராக இருக்கிறது. இது அடுத்த கட்ட பணியாக திரைத்துறை அதுக்கும் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு நாங்கள் சொன்ன கதையை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கதை நிச்சயமாக திராவிட இயக்கத்துக்கு ஒரு பலமாக இருக்கும். சமூகத்தில் இருக்கும் சாதி இழிவை ஒழித்து மக்கள் அனைவரும் சமம் என்கின்ற நிலையை தர ஒரு ஊக்கமாக இருக்கும். அந்த திரைப்படமும் கதை அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இதில் வெற்றி அடைவதற்கு எங்கள் உழைப்பு இருக்கிறது. வாழ்த்துவதற்கு நீங்கள் வாருங்கள். நன்றி, வணக்கம்.